ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை சமீப காலமா ரொம்ப அதிக அளவுல வெடிச்சுக்கிட்டு இருக்கு. அதுவும் ரஷ்யா களத்துல பெருமளவுல தாக்குதல் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு காலையில பதிவிலேயே பார்த்திருப்போம். 200க்கும் மேற்பட்ட ட்ரோன்களை ரஷ்ய தரப்பு வந்து ஏவி விட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு, அதுவும் 17ஆம் தேதி சனிக்கிழமை நடக்கக்கூடிய தாக்குதலுக்கான ரிப்போர்ட் உக்ரைன் தரப்பு வந்து கொடுத்திருக்காங்க. இந்த ரிப்போர்ட்ல ஒரு நாள்ல மட்டுமே ரஷ்யா களத்துல மட்டும், அதாவது உக்ரைனுக்குள்ள தாக்குதல் பண்றதுல இந்த ஃப்ரண்ட் லைன்ல சண்டை நடக்கக்கூடிய பகுதிகள் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த இடத்துல மட்டுமே ரஷ்ய தரப்புல இருந்து மொத்தம் 106 ஏரியல் குண்டுகளை டெலிவரி பண்ணியிருக்கிறாங்க. அதிக அளவுல ஏர் ஸ்ட்ரைக் ரஷ்ய தரப்பு வந்து பண்ணிக்கிறாங்க. அது கூடவே 2900க்கும் மேற்பட்ட பல்வேறு வகையான ட்ரோன்களை வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யா களத்துல பயன்படுத்திக்கிறாங்க. ஸோ தாக்குதலோட வீரியம்ங்கிறது ரொம்ப அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. அதுக்கான காரணம் ரஷ்யா ஒரு அஃபென்சிவ் ஆபரேஷனுக்கு தயாராகிறாங்களா, ரெடி ஆயிட்டு இருக்கிறாங்களா அப்படிங்கிறது போல இருக்கு. ஸோ இப்படி இருக்கக்கூடிய சுச்சுவேஷன்ல தான் பேச்சுவார்த்தையை தீவிரப்படுத்தணும் அப்படிங்கிறவங்க அமெரிக்க தரப்புல இருந்து ப்ரெஷர் போட்டுட்டு இருக்காங்க. இந்த பேச்சுவார்த்தை இன்னைக்கு நடக்க இருக்கு. ஆனா அதுக்கு முன்னாடியே ரோம்ல வந்து பாத்தீங்கன்னா ஜெலன்ஸ்கி அவர்கள், உக்ரைனோட அதிபர் வந்திருந்தார் இல்லையா? போப் அவர்கள் பதவியேற்கிறதுக்கு இது காலையிலேயே நம்ம பார்த்திருப்போம். ஸோ அப்படி ஜெலன்ஸ்கி அவர்கள் வரும்போது அங்க ஜேடி வேன்ஸ் அவர்களும் ரூபியோ அவர்களும் பேசி இருந்துக்கிறாங்க. இந்த பிரச்சனை எப்படி இருக்கு, எந்த மாதிரி டிஸ்கஷன் இருக்கு, என்ன பேச்சுக்கள் நடந்திருக்குன்னு பல்வேறு விஷயங்கள் இவங்க தரப்புல வந்து பாத்தீங்கன்னா திரும்பவும் பேசி டிஸ்கஸ் பண்ணிக்கிறாங்க. ஒருமித்த கருத்து நம்ம எதுல வந்து இன்டர்செக்ட் ஆயிரும் பாயிண்ட்ல அப்படிங்கிறது போல. அது என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் அமெரிக்காவில் நடந்தது. பிரச்சனை விட்டு போயிருவேன், பேச்சுவார்த்தைக்கு ஒத்து வரல அப்படின்னா கிளம்பி போயிருவேன் அப்படிங்கிற சொன்னாங்க. போக வேண்டியது தானே அப்படிங்கிற போல இருந்தது. பட் ஆனா இப்ப திரும்பவும் அமெரிக்கா மிக தீவிரமா இந்த பிரச்சனையை முடிக்கிறதுக்கா இல்ல தீவிரப்படுத்துறதுக்கான்னு தெரியல, திரும்பி இதுல இறங்கியிருக்காங்க அப்படிங்கிற மட்டும் புரிஞ்சுக்க முடியுது. இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் மிக பெரும் அளவுல வெடிச்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாற்றுக்கருத்துல. இதுக்கு ரஷ்யா என்ன மாதிரியான முடிவுகள் எடுக்க போறாங்க? அமெரிக்காவோட அழுத்தங்களுக்கு இணங்குவாங்களா, இல்ல அமெரிக்காக்கே அழுத்தங்கள் போடுவாங்களா? என்ன நடக்க போறது பார்த்திடலாம். அடுத்தது அப்படியே ரொமேனியாவோட எலெக்ஷனுக்கு வந்துட்டோம்னா, டான் அவர்கள் 54% மேல வந்து பாத்தீங்கன்னா ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க. 54% மேல வாங்கிக்கிறார் ஓட்டுகள். இவரு ப்ரோ யூரோப்பியன், ப்ரோ உக்ரைனியன், ப்ரோ நாட்டோ அப்படிங்கிற வச்சுக்கலாம். ஸோ இந்த கேண்டிடேட்டை கடைசியா மேற்கு ஆசைப்படுறபடி ஒரு நபரை ஜெயிக்க வச்சுட்டாங்க. இப்போ ரொமேனியால வந்து பாத்தீங்கன்னா ஆன்டி நாட்டோ, ஆன்டி வெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ப்ரோ ரஷ்யன் கேண்டிடேட் தோத்துட்டாரு அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. ஸோ இதுக்கு மிக முக்கியமான காரணம் பல்வேறு விதங்கள். முதல்ல எலெக்ஷன் ரிசல்ட் வந்து செல்லாதுன்னு சொன்னாங்க. அந்த நபரை ஜெயிக்க கூடாது, ஜார்ஜகஸ் அவர்கள் நிக்க கூடாதுன்னு சொல்லி பேன் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து பண்ண ஏகப்பட்ட இழுத்தடிச்சு ஏகப்பட்ட விஷயங்கள் செஞ்சாங்க. ஏன்னா இதெல்லாம் நம்ம நோட் பண்ணிக்கணும். ரொமேனியா யூரோப்பியன் யூனியன்ல இருக்கக்கூடிய ஒரு நாடு. எந்த அளவுக்கு டெமோக்ராட்டிக்லி நடந்திருக்கிறாங்க அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும். ஸோ ஒரு நபர் ஜெயிக்கணும் அப்படிங்கிறது, விருப்பப்படுற நபர் ஜெயிச்சாங்க அப்படின்னா டெமோக்ராட்டிக், இல்ல அப்படின்னா அது அன்டெமோக்ராட்டிக் அப்படிங்கிறதுல இவங்க தரப்புல இருக்கக்கூடிய அந்த ரூல்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறது நம்மளுக்கு தெளிவா தெரியுது. எது எப்படியோ மக்கள் அங்க ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா உக்ரைன்ல வந்து பாத்தீங்கன்னா என்ன நடக்க போகுது? உக்ரைன்ல இப்ப வரைக்கும் எலெக்ஷனே நடக்கலையே. மார்ஷலா கொண்டு வந்து பண்ணிட்டே இருக்கிறாங்க. ஆனா அந்த இடத்துல எலெக்ஷன் வைப்பாங்களா இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்லையா? ஜெலன்ஸ்கி அவர்கள் அதுக்கு பின்புறமா வந்து பல விஷயங்கள் செஞ்சுட்டு இருக்காரு அப்படிங்கிறது நம்ம பாக்குறோம். ஏன்னா யூரோப்பியன் யூனியன்ல வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறவங்களுக்கு டியூவல் சிட்டிசன் தராது. அதாவது உக்ரைனியன்ஸ் மற்ற நாடுகள்ல போய் இருக்கிறாங்கன்னா அந்த நாட்டு சிட்டிசன்ஷிப் வச்சுக்கலாம், உக்ரைனோட சிட்டிசன்ஷிப் வச்சுக்கலாம், டியூவல் சிட்டிசன்ஷிப் அலோவ் பண்ணாங்க. அதுக்கடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன் ஓட்டிங்க்கு கொண்டு வரலாம் அப்படிங்கிற சட்டம்லாம் கொண்டு வந்து ரெடி பண்ணார். இது போல விஷயங்கள்லாம் இருக்கும்போது இப்ப எப்படி ரொமேனியால நடக்குது, அதே போல நாளைக்கு வேற ஒருத்தங்க உக்ரைன்ல இருக்கிறாங்க. நிறைய பேர் வந்து சண்டை பிடிச்சிட்டு இருக்கிறாங்க உக்ரைனுக்கு. அது இப்ப லாத்வியால இருக்கக்கூடிய ஒரு நபர் வந்து பாத்தீங்கன்னா உக்ரைன்ல இறந்திருக்கிறாரு அப்படிங்கிறது போல வந்து செய்திகள்லாம் வருது. இது லாத்வியான்ட்டு இல்ல, பல நாட்டு நபர்களும் வந்து பாத்தீங்கன்னா உக்ரைனுக்கு சண்டை பிடிக்க வந்து இறக்குறாங்க. இப்ப அப்படி வர்றவங்களுக்கு எல்லாம் சிட்டிசன்ஷிப், இறக்காம இருக்கிறவங்களுக்கு சிட்டிசன்ஷிப், வந்தவங்களுக்கும் சரி வராதவங்களுக்கு சரி சிட்டிசன்ஷிப் பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னா, அவங்க உக்ரைனை பத்தி எதுவுமே தெரிஞ்சுக்க வேண்டியதுல, உக்ரைனுக்கு வரணுன்றது கூட நீட் இல்ல. ஆன்லைன்ல இவருக்கு ஓட்டு போடணும் அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ஓட்டு போட்டாங்க அப்படின்னா விருப்பப்படக்கூடிய நபர் ஜெயிச்சிடலாம் இல்லையா? ஸோ இது போல உக்ரைனோட எலெக்ஷன்ல இதுக்கப்புறம் மேற்கோட விளையாட்டு அதிக அளவுல இருக்குமா அப்படின்ற சந்தேகங்கள் வர ஆரம்பிச்சிருக்கு. எது எப்படியோ உக்ரைன்ல அடுத்த எலெக்ஷன் வருமா இல்லையா? இதுக்கு யூரோப்பியன் யூனியன் என்ன செய்ய போறாங்க அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்த்தலாம். ஏன்னா இது எல்லாமே இருக்கு. பேச்சுவார்த்தை அப்படிங்கும்போது இது எல்லாமே இருக்கக்கூடிய விஷயம் தான். ரஷ்ய தரப்புல இருந்து வரக்கூடிய டேர்ம்ஸ்ல இது எல்லாமே இருக்கு. ஸோ அதனால இதெல்லாம் என்ன மாதிரியான முடிவுகள் வரப்போகுது அப்படிங்கிறத இன்னைக்கு பேச்சுவார்த்தையோட ரிசல்ட் இன்னைக்காவது முடிக்கிறாங்களா, இல்ல திரும்பி இந்த பேச்சுவார்த்தைன்னு கதை இன்னும் சில மாசங்களுக்கு இழுக்க போறோமா, என்ன நடக்க போறோம்லாம் வெயிட் பண்ணி பார்த்தலாம். அடுத்து அப்படியே மிடில் ஈஸ்ட் வந்துட்டோம்னா பேச்சுவார்த்தை.
அங்கேயும் பேச்சுவார்த்தை தான். அதாவது இஸ்ரேல் வந்து பார்த்தீங்கன்னா, பேச்சுவார்த்தை ஹமாஸோட நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க இல்லையா? அதாவது கேரியோல, எஜிப்ட்ல வச்சு கத்தார் தலைமையில எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு டைம் அந்த பேச்சுவார்த்தைய ஸ்டாப் பண்ணி மேசிவ் அட்டாக் பண்றாங்க. திரும்பியும் பேச்சுவார்த்தைக்கு அந்த அட்டாக் ஸ்டாப் பண்ணிட்டு பண்றாங்க இல்லையா? இப்ப என்ன டீல் வந்திருக்காங்க அப்படின்னா, திரும்பியும் ஹோஸ்டேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா, 60 நாள் சீஸ் ஃபயருக்கு ஹோஸ்டேஜஸ ரிலீஸ் பண்றோம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு ஹமாஸ் தரப்புல இருந்து வந்திருக்காங்க. ஒரு அப்ரோச் வச்சிருக்காங்க. இதுக்கு இஸ்ரேல் ஒத்துக்குவாங்களா? அப்படின்ற கேள்விகள் இருக்கு. இதுதான் முதல்ல இருந்து இருக்கு. ஆ திரும்ப திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா, அதுவே நடந்துட்டு இருந்தே அப்படி ஒரு ஒரு கட்டமா செய்ய ஹோஸ்டேஜஸ் எல்லாமே ரிலீஸ் ஆயிருந்திருப்பாங்க. இந்நேரத்துக்கு பிரச்சனை முடிஞ்சிருக்கும். பட் ஆனா அது முடியாம இன்னும் தொடர்கதை ஆயிட்டே இருக்குன்னா, என்ன காரணம்? அப்படின்ற கேள்விகள் வருது. எது எப்படியோ இதுக்கு இஸ்ரேல் எப்படி முடிவுகள் எடுக்குறாங்கன்னு பார்ப்போம். ஆனா, பல மாத காலங்களா எய்டுகள் உக்ரைன் சாரி காசாக்குள்ள போறத வந்து பிளாக்கேட் பண்ணியிருந்தாங்க. இப்போ சில பல எய்டுகள் மட்டும் அலோவ் பண்றதுக்கு இஸ்ரேல் தரப்பு வந்து ரெடியா இருக்கிறாங்க. அலோவ் பண்றாங்க அப்படின்னு சொல்லப்பட்டு வருது. இதனால காசாக்குள்ள இருக்கக்கூடிய மக்களுக்கு உணவுப் பொருட்கள் இதுக்கு மேல சிலது கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு உணவு பெருமளவுல இல்ல. வழி எல்லாத்தையும் அடைச்சிருக்காங்க. முழுமையா இஸ்ரேல் கட்டுப்பாட்டுல எடுத்திருக்காங்க. என்டையரா வந்து பாத்தீங்கன்னா, பெருமளவுல அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏர் ஸ்ட்ரைக் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. இனி எத்தன வருஷத்துக்கு தொடர்ந்து நடக்கும் அப்படின்ற கேள்விகள் இருக்கு. பட் ஆனா வெயிட் பண்ணி பார்ப்போம். இஸ்ரேல் இந்த பிரச்சனைய சுமூகமா பேசி முடிக்க போறாங்களா? இல்ல தொடர்ந்து அங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாத்தையும் மேண்டேட்டரியா வேற பக்கத்துல இடைமாத்துற வரைக்கும் இது போல பிரச்சனைகள் நடந்துகிட்டே இருக்குமா? என்ன நடக்குது? ஏது நடக்குதுன்னுலாம் வெயிட் பண்ணி பார்த்துடலாம். அது மட்டும் இல்ல, இந்த லிபியால வந்து பாத்தீங்கன்னா, இந்த பாலஸ்தீன் மக்கள்லாம் மாத்துறாங்க லிபியாக்கு அப்படிங்கிற போல விஷயங்கள் வந்துகிட்டு இருந்தது இல்லையா? இத பரப்புனது மேற்குலக நாடுகளோட மீடியாக்கள் தான். பட் ஆனா அது போல செய்திகள் வந்ததுக்கு லிபியால இருக்கக்கூடிய யுஎஸ் எம்பசி வந்து பார்த்தீங்கன்னா மறுப்பு தெரிவிச்சிருக்கு. ஐயோ! நாங்கலாம் அப்படி எதுவும் சொல்லீங்க அப்படிங்கிறது போல. பட் ஆனா இது யார் சொன்னது? யார் செஞ்ச வேலை? அப்படிங்கிற கேள்விகள் வருது. எது எப்படியோ ஏன்னா ட்ரம்ப் அவர்கள் தரப்புல இது போல ஒரு விஷயம் வந்துகிட்டு இருக்கு. லிபியா கொண்டு வரேன்னு சொல்ல. இங்க பக்கத்துல இருக்கக்கூடிய நாடுகளுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம் அப்படிங்கிற சொல்லிட்டு இருக்கிறாங்க. பட் ஆனா ஒருவேளை இந்த நாடா, அந்த நாடா அப்படிங்கிறத போட்டு போட்டு செக் பண்ணிட்டு இருக்கிறாங்களா? அப்படின்ற கேள்விகள் வருது. ஒருவேளை இது போல செய்திகள் கசிஞ்சதுனாலயே என்னமோ தெரியல. லிபியால மிக பெருமளவுல புரொட்டஸ்ட் நடந்துட்டு இருக்கு. அதுவும் லிபியாவோட மேற்கு பகுதி. இந்த ட்ரிப்போலி இருக்கு இல்லையா? அது கேபிட்டலா கொண்ட பகுதி. அவங்க வந்து பாத்தீங்கன்னா, பிரைம் மினிஸ்டர் ரிசைன் பண்ணணும் அப்படிங்கிற கோரிக்கைகள் வலுவடைஞ்சிட்டு இருந்தது. தொடர்ந்து புரொட்டஸ்ட் நடந்துகிட்டே இருந்தது. பல மினிஸ்டர்ஸ் ரிசைன் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா திரும்பவும் பிரைம் மினிஸ்டர் கிட்ட இருந்தா அந்த ரெசிஸ்டன்ஸ் தெரியுது. கண்டிப்பா இங்க இருக்கக்கூடிய ஊழல் பெருச்சாளிகளை விட மாட்டோம். இங்க இருக்கக்கூடிய ஆயுதம் ஏந்திய போராளிகளை விட மாட்டோம். லிபியா வந்து இது போல விஷயங்கள்ல இருந்து அகற்ற போறோம், விடுதலை கொடுக்க போறோம் அப்படிங்கிறது போல அவர் தரப்புல இருந்து ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க. என்ன நடக்க போகுது லிபியால அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்த்துடலாம். அடுத்து அப்படியே நம்ம சைட்ல வந்துட்டோம் அப்படின்னா நம்மளோட அண்டையான பாகிஸ்தான். இந்த பாகிஸ்தான் பல நாடுகளோட உரண்டு இழுத்துக்கிட்டு இருக்காங்க. அது நம்ம கூட, ஈரான் கூட, ஆப்கானிஸ்தான் கூட 3 சைட்லயுமே தீவிரவாதத்தை வளர்த்து வளர்த்து ஏவி விடுறதே வேலையா வச்சிருக்காங்க. குலத்தொழிலே அவங்களுக்கு அதுதான். ஸோ இப்படி இருக்கும்போது ஆப்கானிஸ்தானுக்கும் சில பல சிக்கல்கள் இருக்கு. காபூல்லையும் சில பல இடங்களில் வெடி விபத்துகள் நடந்துகிட்டு தான் இருக்கு. தீவிரவாத தாக்குதல் நடந்துகிட்டு தான் இருக்கு ஆப்கானிஸ்தான்குள்ளேயும். அதுல அமெரிக்கா படைகள் இருந்த வரைக்கும் சரி, இப்பவும் சரி, அதை தொடர்ந்து தொடர்கதையா நடந்துகிட்டு தான் இருக்கு. ஏன்னா பாகிஸ்தான் இருக்கிற வரைக்கும் இந்த பிராந்தியத்துல வந்து அமைதி அப்படிங்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதெல்லாம் ஆப்கானிஸ்தான்லயும் நடந்துகிட்டு இருக்கு. ஈரான்ல எப்படி நடக்குதோ அதே போல ஆப்கானிஸ்தான்லயும் நடந்துட்டு இருக்கு. நம்மளுக்கு அதிக அளவில் நடக்குது. பாதிக்கப்படுறதுல அதிக அளவில் நம்ம தான். ஆனா அங்கேயும் அதிக அளவில் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற மாற்று கருத்துல. இப்ப என்ன நடக்குதுன்னா இந்த பிராந்தியத்தை பத்தி இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பேசி தீர்க்கணும் அப்படின்றதுக்காக சைனாவோட தலைமையில சைனால வச்சு பாத்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் வந்து பண்ணா பேச்சுவார்த்தையில ஈடுபட போறாங்க. ட்ரைலேட்டரல் டாக்ஸ் சைனா பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான். ஏன்னா ஆப்கானிஸ்தான் அதிக அளவில் ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்காங்க. ஒருவேளை எங்களோட பகுதிகளை மீட்டெடுக்க போறோம் அப்படிங்கிறது போல கைபர் பக்துன்கா பகுதி எங்களுதுன்னு சொல்லிட்டு உள்ள வந்துருவாங்களா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. இந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா சைனா மத்தியஸ்தம் பண்ண போறாங்க அப்படின்னா என்ன மாதிரியான முடிவுகள் எடுக்க போறாங்க? இதுக்கப்புறம் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் இணைஞ்சு செயல்படுவாங்களா சீனாவோட தலைமையில அப்படின்ற கேள்விகள் இருக்கு. அது நம்மளுக்கு மிக பெரும் ஆபத்தா மாறும் அப்படிங்கிறத மாற்று கருத்துல. 2வது அந்த வகான் காரிடார். ஒருவேளை ஆப்கானிஸ்தான் வந்து கைபர் பக்துன்காவை மீட்டெடுக்கிறாங்க அப்படின்னா பாகிஸ்தான் வந்து மேல இருக்கக்கூடிய வகான் காரிடோரை அவங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்துக்குவாங்களா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. ஸோ இது எல்லாமே இங்க இருக்கக்கூடிய சிக்கல்கள். எப்படி இந்த நாடுகள்லாம் பேசி முடிவுகள் எடுக்க போறாங்க அப்படிங்கிறது பார்த்தலாம். அட் த சேம் டைம் அது மட்டும் இல்லாம எங்க பாகிஸ்தான்ல ஒரு வேடிக்கை நடந்திருக்கு. அது டி அடிக்ஷன் சென்டர்ன்னு சொல்லி வச்சிருப்பாங்க இல்லையா? ட்ரக் அடிக்ட்ஸ்லாம். ஸோ அதுக்குள்ள திடீர்னு ஒரு கும்பல் போய் என்ன பண்ணிக்கிறாங்கன்னா, அங்க சண்டைய புடிச்சு உள்ள அடிக்ட் ஆயிருப்பாங்க இல்லையா? ஸோ அத வந்து அவங்கள எல்லாம் விடுதலை பண்ணி விட்டுருக்காங்க. மொத்தம் 100க்கும் மேற்பட்ட நபர்கள் அங்கிருந்து தப்பிச்சு ஓடிக்கிறாங்க அப்படிங்கிற சொல்றாங்க. இதனால நாட்டுக்குள்ள என்ன மாதிரியான விபரீதங்கள் ஏற்பட போகுது அப்படிங்கிறது தெரியல. இது போல பல விஷயங்கள் அங்க நடக்கக்கூடிய விஷயங்கள் தான் வாடிக்கையா. ஸோ ஒரு காமெடி வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல நடந்திருக்கு. மேபி வேற மாதிரியான விஷயங்கள்லாம் வருது. பட் எதுவா இருந்தாலும் சரி வெயிட் பண்ணி பார்ப்போம். இதனால பாகிஸ்தான் என்ன மாதிரியா நிலைமைக்கு ஆளாக போறாங்கன்னு சொல்லிட்டு.
ஆல்ரெடி அப்படித்தான் ட்ரக் அடிக்ட் ஆன மாதிரியான ஒரு கண்ட்ரி தான் அது. பட் இருந்தாலும் பரவால்ல. இது போல ஒரு விஷயம் நடந்திருக்கு. எப்படி மீண்டு வர போறாங்க அப்படிங்கிறது பார்த்தலாம். அடுத்து அப்படியே சீனா கிட்ட வந்துட்டோம் அப்படின்னா, மொத்தம் 21 விமானங்கள், 8 போர்க்கப்பல்கள தூக்கிட்டு அப்படியே எங்களுக்குள்ள வந்து டாட்டா காமிச்சுட்டு போயிட்டு இருக்கிறாங்க. வந்து எட்டி பார்த்துட்டு போயிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற போல குற்றச்சாட்டுகள் தைவான் தரப்புல இருந்து வச்சுக்கிறாங்க. அதிக அளவுல நடந்துகிட்டே இருக்குதுங்க. அதாவது நம்ம முன்னாடியே சொன்ன மாரி தான். இந்த ரஷ்யா, உக்ரைன் பிரச்சனை நடந்துட்டு இருக்கும்போதே, உலகத்துல இருக்கக்கூடிய மத்த பிரச்சனைகள்லாம் தீராதா? அப்படிங்கிற போல கேள்விகள் வந்தது இல்லையா? அந்த பிரச்சனைக்கு அப்புறம் அசர்பைஜான், அர்மேனியா அந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு வந்துச்சா? அடுத்த செர்பியால பத்திக்குமா? செர்பியா, கொசோவோ பிரச்சனை திரும்பி வெடிக்குமா? அப்படின்ற கேள்விகள் இருக்கு. ஏன்னா, அங்க சுத்தி இருக்கக்கூடிய நாடுகள்லாம் அணி சேர்ந்துட்டு இருக்காங்க. இப்ப அடுத்தது நம்ம இந்தியா, பாகிஸ்தான் வந்து பாத்தீங்கன்னா இங்க. அடுத்தது இஸ்ரேல், காசா அங்க நடந்துட்டு இருக்கு ஆல்ரெடி. 2வது அங்க ஈரானுக்கும் பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. ஸோ அதெல்லாம் அங்க இருக்கக்கூடிய விஷயங்கள் தான். இப்ப சீனாவும் திரும்பி ஆரம்பிச்சுக்குவாங்களா? அப்படின்ற கேள்விகள் வருது. அது மட்டும் இல்லாம இந்தோனேஷியால த பப்பா வெஸ்ட் பப்பாவா அப்படின்னு தனிநாடு வேணும்னு கேட்கறாங்கன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? ஆல்ரெடி ஒரு தனிப்பகுதிய பிரிச்சுட்டாங்க இந்தோனேஷியால இருந்து ஈஸ்ட் திமோர்ன்னு சொல்லிட்டு. இப்போ வெஸ்ட் பப்பாவா அப்படிங்கிறதுல வந்து பாத்தீங்கன்னா, ஒரு புது நாடு வேணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை அங்க வாழ்ற காட்டுவாசி மனுஷங்கள் மாரி இருப்பாங்க இல்லையா? ட்ரைப் மனிதர்கள். ஸோ அவங்கள வந்து பாத்தீங்கன்னா, தனிநாடு வேணுன்ற கோரிக்கை வச்சுட்டு இருக்காங்களே அப்படின்ற கேள்வி இருக்கு. ஸோ இது போல இந்த பிராந்தியத்துல பல இடங்களில் பிரச்சனைகள் வெடிக்கிற மாரி இருக்கே. இது எல்லாமே நாடுகளுக்கு உண்டான அழுத்தங்கள். இந்த அழுத்தங்கள்ல இருந்து எப்படி இந்த நாடுகள்லாம் மீண்டு வர போறாங்க? இந்த அழுத்தங்கள் குடுக்கறதுக்கான காரணமான மேற்குல இருக்கக்கூடிய சில நாடுகள் மேல, தெற்குல இருக்கக்கூடிய சில நாட்கள், கிழக்குல இருக்கக்கூடிய நாடுகள்ல இணைஞ்சு, எந்த மாரியான முடிவுகள் எடுக்க போறாங்க? ஏன்னா, இக்கட்டான சூழ்நிலையா இருக்கு பல நாடுகளுக்கும். இதுலருந்து எப்படி மீண்டு வர போறாங்க? அப்படிங்கிறதெல்லாம் வெயிட் பண்ணி பார்த்தரலாம். ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பதிவுல பார்த்திருப்போம்னு நெனைக்கிறேன். இதோட இந்த பதிவை நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சதுனா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம இந்த பதிவு பத்தி உங்களோட கருத்துக்கள கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருக்கும்ன்ற நம்பிக்கையில அடுத்த பதிவுல உங்கள சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப். பை.